தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த புதுப்பட்டு கிராமத்தில் நடுநிலைப்பள்ளியின் சிமெண்ட் மேற்பூச்சானது பெயர்ந்து விழுந்ததில் 5 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். அரசு அறிவித்த விதிகளின்படி கட்டிட மேற்பூச்சு பூசப்படாமல் சிமெண்ட் பூச்சால் பூசியதே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் சாலமன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த புதுப்பட்டு கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட 2 வகுப்பறை கட்டிடங்களில் மேற்பூச்சானது பெயர்ந்து விழுந்து 5 மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்பொழுது வீடு திரும்பியுள்ளனர். குறிப்பாக இந்த மேற்பூச்சானது பட்டி பூச்சி மூலமாக பூசப்பட வேண்டும் என்று அரசு அறிவுறுத்திருந்த நிலையிலும் சிமெண்ட் பூச்சால் மேற்பூச்சானது பூசப்பட்டு இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அரசு அலுவலகங்கள், குறிப்பாக பள்ளி கட்டிடங்கள், அதே போன்று அங்கன்வாடி கட்டிடங்களில் இந்த சிமெண்ட் மேற்பூச்சானது பூசாமல் பட்டி பூச்சானது பூச வேண்டும் என அரசு தெரிவித்திருந்த நிலையிலும் ஒப்பந்ததாரர் விதிகளை மீறி இந்த சிமெண்ட் பூச்சானது பூசப்பட்டிருந்த நிலையில் அந்த ஒப்பந்ததாரருக்கு முழுமையாக அரசு சார்பில் வழங்கப்படும் எந்த ஒப்பந்த புள்ளி வேலைகளையும் அளிக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தற்பொழுது அரசாணை வெளியிட்டார். குறிப்பாக இந்த வேலைப்பாடுகளை கவனிக்காத உதவி பொறியாளர், அதே போன்று உதவி செயற் பொறியாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தற்பொழுது தெரிவித்துள்ளார். இந்த பள்ளியில் தற்பொழுது அந்த சிமெண்ட் பூச்சானது முற்றிலுமாக அகற்றப்பட்டு தற்பொழுது பட்டி பூச்சானது பூசப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொறுத்தவரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு அலுவலகங்கள், அரசு கட்டிடங்கள், அதே போன்று அரசு பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள் ஆகியவற்றில் இந்த சிமெண்ட் பூச்சி பூசப்பட்டுள்ளதா அல்லது பட்டி பூச்சி பூசப்பட்டுள்ளதா என்ற ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது. அதே போன்று அந்த அரசு அலுவலர்கள், அதே போன்று இந்த உதவி செயற் பொறியாளர்கள், அதே போன்று இந்த கட்டிடங்களை ஒப்பந்ததாரர்கள் எடுத்து வேலை செய்யும் போது அந்த பகுதியில் இருக்கின்ற உதவி பொறியாளர்கள், செயற் பொறியாளர்கள் அந்த பகுதியில் அந்த கட்டிட பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், தற்பொழுது கட்டப்பட்டு முடித்து திறக்கப்பட உள்ள நிலையில் இருக்கிற கட்டிடங்களை ஆய்வு செய்து அதில் சிமெண்ட் பூச்சிகள் பூசப்பட்டுள்ளதா, பட்டி பூச்சி ஆகிய வேலைகள் நடைபெற்று உள்ளதா என்ற ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தற்பொழுது அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது. இது போன்ற சம்பவங்கள் இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. மதுராந்தகம் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் சாலமன், நியூஸ் 7 தமிழ்.